ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த இயர் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என் சிஸ்டர் என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஏதாச்சும் சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணான். பட் என்ன பண்ணுறது, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் யாரும் கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன், அவரை கூட்டிகிட்டு போய் அவருக்கு பர்ஸ் வாங்கலான்னு சொல்லி போய் நாங்கள் வாங்கினோம். அங்கே போனதுக்கப்புறம் அவர் உனக்கு ஹேண்ட்பேக் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டனால நானும் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிக்கிட்டேன். ஷாப்பிங் முடிச்சுட்டு வர வழியில ஃப்ரூட் பேல போயிட்டு சூப்பரா ஐஸ்கிரீம் அண்ட் வேஃபிள் வாங்கி சாப்பிட்டோம். ஆக்சுவலி ஃப்ரூட் பே வந்து போகலாம் அந்த சைடு வரப்பெல்லாம் போலான்ட்டு வந்துட்டு நினைப்போம். பட் ஆனா அங்க போகாம வேற ஏதாவது கடைக்கு போய் சாப்பிட்ருவோம். இன்னைக்கு வந்து நாங்க 2 பேர் மட்டும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. ஆக்சுவலி வந்து இது எங்களோட ஆனிவர்சரிக்கு முத நாள் நைட்டு தான் போயிட்டு நாங்க கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தோம். ஆக்சுவலி இந்த வீடியோ பாக்குறப்ப என் சிஸ்டருக்கு தான் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அவளுக்கு இப்ப வரைக்குமே தெரியாது நான் பர்ஸ் அவரை கூட்டிட்டு போய் தான் வாங்கினேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கே தெரியும். ஆக்சுவலா வந்து நாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அப்போ நாங்க எதுவும் பெருசா செலிப்ரேட் பண்ணல. அப்பதான் பாப்பா பிறந்த புதுசுங்கிறனால நாங்க எதுவும் பெருசா செலிப்ரேட் பண்ணல. இந்த இயர் சரி வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு போகலாம், ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு வரலாம் நைட்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு பிளான் பண்ணி ஈவினிங் எல்லாரும் சேர்ந்து எங்க ஃபேமிலியில எங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்தோம். ஹோட்டலத்துல பிரியாணி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் பிரியாணிங்கிறாங்க.